Hello students, welcome to Gurukulam Center. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது next chapter biological classification. ஸோ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்றது நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் ஆல்ரெடி சொன்னது. கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஸோ அதை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா நியூலி அப்சர்வபிள் கேரக்டர், ஓகேவா? பேஸ்டான அப்சர்வபிள் கேரக்டரை பேஸ் பண்ணி ஒரு கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றத யார் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணா அப்படின்னா அரிஸ்டாட்டில். சரிங்களா? அரிஸ்டாட்டில்ன்றவர் ஃபஸ்ட்டு இயர்லியஸ்ட் அட்டெம்ப்ட் தான் மோஸ்ட் சயின்டிஃபிக் பேசிஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இவர் ரெண்டு விதமானதாக பிரிச்சிருந்தார், பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்படின்றது. ஸோ பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி, மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் அப்படின்றது ஸோ நம்ம ஈஸிலி விசிபிள் கேரக்டர்ஸ், ஸோ நம்மளால் பார்க்க முடிகிறது தான் மார்ஃபாலஜி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிளான்ஸை ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெப்ஸாக அதை கிளாஸிஃபை பண்ணார். அதே அனிமல்ஸ் ரெண்டு குரூப்பாக பிரித்தார். ரெட் பிளட் இல்லாதது அனிமல்ஸ் ப்ளஸ் ரெட் பிளட் உள்ள அனிமல்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்ணார், ஓகேவா? பட் இவரோடதை ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணது கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றத அட்டெம்ப்ட் பண்ணது அரிஸ்டாட்டில், ஓகேவா? அவர் பிளான்ஸ் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணார். பிளான்ஸை மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணியும் அனிமல்ஸை ரெட் பிளட் இருக்குது, ரெட் பிளட் இல்லாது, ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட், இதை பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்ணார். அதுக்கப்புறம் லினேயஸ், கரோலஸ் லினேயஸ்ன்றவர் டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அது எப்படின்னா பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இவர் இந்த சிஸ்டமில் சம் டிஃப்ரென்ஸை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்படின்றத ரெண்டு கிங்டமாக அவர் கிளாஸிஃபை பண்ணார். ஸோ டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கரோலஸ் லினேயஸ்ன்றவர். ஸோ இந்த சிஸ்டமில் எதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னா யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ், யூனிசெல்லார், மல்டிசெல்லார், ஃபோட்டோசிந்தடிக் அண்ட் நான் ஃபோட்டோசிந்தடிக். யூகேரியாட்ஸுக்கும் ப்ரோகேரியாட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ், ஓகேவா? அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆப்சன்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது, மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் எதெல்லாம் சொல்லுவோம்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடி, வேக்யூல்ஸு, லைசோசோம், இந்த மாதிரி, ஓகேவா? அதே யூகேரியாட்ஸ் அப்படின்றது ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸாக. அதே மாதிரி யூகேரியாட்ஸுக்கும் ப்ரோகேரியாட்ஸுக்கும் காமனாக ரைபோசோம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா ரைபோசோமோட மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஓகேவா? இதுதான் ரெண்டுக்கும் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ், யூகேரியாட்ஸ், ப்ரோகேரியாட்ஸ். ஸோ நம்மளுக்கு ப்ரோகேரியாட்ஸ்னாலே எதுதான் ஞாபகம் வரணும் அப்படின்னா பாக்டீரியா, ஓகேவா? யூகேரியாட்ஸ் நம்ம ஹியூமன், பிளான்ஸு, ஃபங்கை இதெல்லாமே எதில் வருவாங்க அப்படின்னா யூகேரியாட்ஸில் வருவாங்க. அதே மாதிரி யூனிசெல்லாருக்கும் மல்டிசெல்லார். யூனிசெல்லார் அப்படின்றது சிங்கிள் செல், மல்டிசெல்லார் மெனி செல்ஸ். ஸோ ரெண்டுக்கும் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செல் அவங்களோட மொத்த ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மொத்த ஃபங்க்ஷன் அப்படின்றது எதெல்லாம் சொல்லுவாங்க? ரெஸ்பிரேட்டரி, சர்க்குலேட்டரி, டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி. அதே மாதிரி மல்டிசெல்லார் அனிமல்ஸுக்கு ஒவ்வொரு குரூப் ஆஃப் செல்ஸ் ஒரு குறிப்பிட்ட சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அவங்கள தான் என்னென்னு சொல்லுவாங்க, மல்டி செல்லார் அனிமல்ஸாக. இப்போ எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது ஒன்லி ஃபுட் பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ் தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றது பிளட்டை பம்ப் பண்ணுற ப்ராசஸ். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது ப்ரீத்திங் ப்ராசஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டம் போய் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷனாக பண்ண மாட்டாங்க, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் போய் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸ், குரூப் ஆஃப் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி வேரியஸ் சிஸ்டம்ஸ் வேரியஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அது மல்டி செல்லார் அனிமல்ஸ். யூனிசெல்லார் அப்படின்றது ஒரே செல் எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா யூனிசெல்லார். அதே மாதிரி ஃபோட்டோசிந்தடிக் அண்ட் நான் ஃபோட்டோசிந்தடிக். ஃபோட்டோசிந்தடிக் அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்க, ஓன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தடிக் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் க்ரீன் ஆல்கே, பிளான்ஸ் எக்ஸாம்பிள், ஓகேவா? அதே நான் ஃபோட்டோசிந்தடிக் அப்படின்றது ஃபுட் அவங்களால ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, அவங்கள கன்சியூமர் அப்படின்றத சொல்லுவோம். கன்சியூமர் அப்படின்னா இன்னொருத்தவங்கள ஃபுட்டுக்காண்டி டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, ஓகேவா? எக்ஸாம்பிள் ஃபங்கை. ஸோ இந்த மாதிரி இந்த இதை இவர் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கலை. யூகேரியாட்ஸையும் ப்ரோகேரியாட்ஸுக்கும் யூனிசெல்லார், மல்டிசா எல்லாத்தையுமே ஒரே இதில் வச்சுருந்தாரு. ஸோ அதான் பிளான்ஸ் அனிமல்ஸ் அப்படின்றது, ஓகேவா? அதனால் இவங்களோட சிஸ்டமை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலை, சரிங்களா? டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ரொம்ப நாள் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ
நம்ம வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா மார்ஃபாலஜியை வச்சு மட்டும் நம்ம கிளாஸிஃபை பண்ணக்கூடாது. செல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் வால், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிட்டட், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்ட் எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நிறையா கிங்டம் 2 கிங்டம் 3 கிங்டம் 4 கிங்டம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அந்த கிங்டம் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த கிங்டமில் இருக்கிற ஆர்கானிசம் என்ன பண்ணலாம்? சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 கிங்டம் 4 கிங்டம் இந்த மாதிரி 5 கிங்டம் 6 கிங்டம் அப்படின்றது வந்துகிட்டே இருந்துச்சு. அதில் பெஸ்ட்டு கிங்டம் அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். சரிங்களா? 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றத ஆர்ஹெச் விட்டேக்கர்ன்றவர் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். ஸோ இவர் வந்து அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்லாம் என்னென்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. இவர் எதை பேஸ் பண்ணி இதை கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர். செல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோகேரியாட்ஸா யூகேரியாட்ஸா. பாடி ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது பாடி ஆர்கனைசேஷன் அப்படின்றது செல், டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், ஆர்கானிசம். ஸோ இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க பாடி ஆர்கனைசேஷன். மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோப்ஸா ஹெட்டிரோட்ரோப்ஸா. ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவலா ஏசெக்ஷுவலா. அதேமாதிரி வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? ஒரு ஆர்கானிசம்க்கு இன்னொரு ஆர்கானிசமில் இன்டர் ரிலேஷன்ஷிப்பை தான் என்னென்னு சொல்லுவாங்க ஃபைலோஜெனி. இதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் கிளாஸிஃபை பண்ணார். இதை பேஸ் பண்ணி 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனாக கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேபிள் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ மொனீரா செல் டைப் வந்து ப்ரோகேரியாட்ஸ், புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியாவுக்கு வந்து யூகேரியாட்டிக். செல் வால் மொனீராவுக்கு வந்து நான் செல்லுலோசிக். இதை இங்கே சொல்கிறாங்க பாலிசாக்கரைட் ப்ளஸ் அமினோ ஆசிட் கண்டென்ட்டுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து புரோட்டிஸ்டாக்கு வந்து செல் வால் வந்து இருக்கும் சில மெம்பர்ஸ்க்கு. ஃபங்கைக்கு வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபங்கையோட செல் வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின். பிளான்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா செல்லுலோஸ். அனிமல்ஸ்க்கு செல் வால் கிடையாது. அதே நியூக்ளியர் மெம்பரேன் பார்த்தோம் அப்படின்னா மொனீரா ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ்னால என்ன அர்த்தம்? ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ அப்போது நியூக்ளியஸும் இருக்காது. அப்போ நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சன்ட் மொனீராக்கு. புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா இவங்களுக்கு எல்லாமே நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன். பாடி ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது மொனீராக்கு செல் டைப் மட்டும்தான். புரோட்டிஸ்டாக்கும் செல் டைப். ஃபங்கை செல் அண்ட் டிஷ்யூ. சரிங்களா? பிளான்டே டிஷ்யூ ஆர்கன். செல் டிஷ்யூ ஆர்கன். அனிமல்ஸ்க்கு செல் டிஷ்யூ ஆர்கன் சிஸ்டம். அடுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸில் வந்து மொனீராக்கு வந்து ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ மொனீராக்கு வந்து ஆட்டோட்ரோப்ஸ். சரிங்களா? ஆட்டோட்ரோப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கீமோசிந்தட்டிக் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். கீமோசிந்தட்டிக் அப்படின்றது கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் மூலமா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அது கீமோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக். அதே ஹெட்டிரோட்ரோப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் பாரசைட். சாப்ரோஃபைட்ஸ்ன்றது சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் பாரசைட். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்க? டெட் மேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுக்காண்டி டெட் மேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது சாப்ரோஃபைட்ஸ். பாரசைட்ஸ் அப்படின்றது லிவிங் மேட்டர். ஓகேவா? ஸோ இது மொனீராக்கு. அதே புரோட்டிஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஹெட்டிரோட்ரோப்ஸா. ஃபங்கைக்கு ஹெட்டிரோட்ரோப்ஸா. சாப்ரோஃபைட்ஸாகவும் இருக்கலாம், பாரசைட்டாகவும் இருக்கலாம். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு டெட் மேட்டரை வந்து ஃபுட்டுக்காண்டி டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது சாப்ரோஃபைட். பாரசைட்ஸ் அப்படின்றது லிவிங் மேட்டரை ஃபுட்டுக்காண்டி டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது பாரசைட். அதே பிளான்ட்ஸ் வந்து ஆட்டோட்ரோப்ஸ். ஒன்லி ஃபோட்டோசிந்தட்டிக். பை சன்லைட் யூஸ் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஃபோட்டோசிந்தட்டிக்ன்றதை இங்கே சொல்கிறோம். அனிமல்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஹோலோசோயிக் ஆர் சாப்ரோஃபைட்ஸ். ஹோலோசோயிக் அப்படின்றது சாலிட் ஆர் லிக்விட். சாலிடாகவும் அவங்க வந்து ஃபுட்டாக எடுத்துக்கலாம், இல்லை லிக்விடாகவும் அவங்க ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது ஹோலோசோயிக். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது டெட் மேட்டர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் கிங்டம் அப்படின்றது 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்றது. ஸோ ஆர்எஸ் விட்டேக்கர் 1969 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது. இந்த 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா அந்த மொனீரா பார்த்து பார்த்தீங்களா? அந்த மொனீராவை திரும்ப ரெண்டாக சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஆர்கியா அண்ட் யூ பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா. ஸோ அப்போ டோட்டலாக 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். அது நம்ம அந்த மொனீரா வந்து டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ கீழே வந்து இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான்
கிங்டமில் சேஞ்சஸ் ஆகாது. அந்த கிங்டம்குள்ளே இருக்கிற ஸ்பீசஸ் வந்து என்ன பண்ணலாம், ஆர்கானிசம் வந்து ஒரு கிங்டம்லேருந்து இன்னொரு கிங்டமுக்கு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏர்லியர் கிளாஸிஃபிகேஷனில் பிளான்ஸ் அப்படின்ற இடத்துல பிளான்ஸ் அப்படின்றதுல பாக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கே, ஃபங்கை, மாசஸ், ஃபோன்ஸ், ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ் இதெல்லாமே பிளான்ஸ் அப்படின்றதுல வச்சுருந்தாங்களாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா, இதில் வந்து பிளான்ஸ் அப்படின்றதுல பாக்டீரியாவையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிளான்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் யூகேரியாட்ஸ், பட் பாக்டீரியான்றது என்னது, ப்ரோகேரியாட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூகேரியாட்டிக் குரூப்பில் ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ க்ரீன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, சயனோ பாக்டீரியா. ஸோ இது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூனிசெல்லார் ஆர்கானிசமே மல்டி செல்லார் ஆர்கானிசமே ஒரே இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கிளாமிடோமோனாஸ் அப்படின்றது யூனிசெல்லா, ஸ்பைரோகைரா அப்படின்றது மல்டி செல்லா, இதையுமே ஒரே இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபங்கைக்கும் ஃபங்கையோட செல்வால் வந்து என்னென்னு சொன்னோம், கைட்டின். பிளான்டோட செல்வால் செல்லுலோஸ். டோட்டலாக டிஃபர். ஸோ அந்த செல்வால் காம்போசிஷனை பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து என்ன ஆகுது, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி சில சேஞ்சஸ் வந்து அதில் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஃபங்கையோட டோட்டலாக செல்வால் வந்து கைட்டின், பட் பிளான்ஸ்க்கு வந்து என்னென்னு சொல்கிறாங்க, செல்லுலோஸ். ஸோ இதனால் ஃபங்கைக்கு தனி கிங்டமை செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரோகேரியாட்டிக்கையும் யூகேரியாட்டிக் குரூப்பில் ப்ரோகேரியாட்டிக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. யூனிசெல்லாரையும் மல்டி செல்லாரோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபங்கையோட செல்வால் பிளான்ஸோட செல்வால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ஃபங்கைக்கு தனி கிங்டம் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி மொனிரானாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா யூனி செல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ். ஓகேவா? மொனிரானாலே என்ன ஞாபகம் வரணும், யூனி செல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ்னால் மொனிரா. அதே ப்ரொட்டிஸ்டா அப்படின்னா யூனி செல்லுலார் யூகேரியாட்ஸ். ஓகேவா? இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். கிங்டம் மொனிரா அப்படின்னா யூனி செல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ், கிங்டம் ப்ரொட்டிஸ்டா அப்படின்னா யூனி செல்லுலார் யூகேரியாட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில். இப்போது வந்து கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா, பாரமிசியம், அமீபா இருக்குது. ஏர்லியராக அது எதில் இருந்திருக்கு அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா ஏர்லியராக ஆல்கேயில் இருந்திருக்காங்க. எதில் அப்படின்னா பிளான்ஸ் அப்படின்றதுல ஆல்கேயில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா செல்வால் இருக்கிறதுனால. ஓகேவா? செல்வால் இருக்கிற ஒரு ரீசன்னால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளான்ஸில் ஆல்கே அப்படின்ற பிளேஸில் வந்து கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே பாரமீசியம், அமீபாவை வந்து எதில் வச்சுருக்காங்க அப்படின்னா அனிமலில். ஏன்னா செல்வால் இல்லாத ஒரு ரீசன்னால். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கிங்டம் ப்ரொட்டிஸ்டாவில் கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா, பாரமீசியம், அமீபா இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்லியராக எந்த இடத்துல இருந்திருக்கு, எதனால் அந்த அதில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா ஏர்லியராக பிளான்ஸ் அப்படின்றதுல ஆல்கேயில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, செல்வால் இருக்கிற ஒரு ரீசன். அதே வந்து பாரமிசியம், அமீபா வந்து அனிமலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, செல்வால் இல்லாத ஒரு ரீசன். இப்போது அது ப்ரொட்டிஸ்டால இருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா அவங்க பாடியில் ஏதாச்சும் சம் சேஞ்சஸை பொறுத்து. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கன்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா நாட் ஒன்லி மார்ஃபாலஜிக்கலை மட்டும் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடாது. ஃபிசியாலஜிக்கல், ரீப்ரொடக்டிவ் அண்ட் ஃபைலோஜெனட்டிக். ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னா எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு அனிமல்ஸையோ பிளான்ஸையோ நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடக்ஷன் மொனிரானா என்ன அப்படின்றது ஒவ்வொரு 5 கிங்டமாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மொனிரா, ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை இதை வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். பிளான்டே அண்ட் அனிமலியா, பிளான்ட் கிங்டம் தனி டாப்பிக்லையும் அனிமல் கிங்டம் அப்படின்ற தனி டாப்பிக்கையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கிங்டம் மொனிரா. ஸோ மொனிரா பார்த்தோம் அப்படின்னா மொனிரானாலே என்னன்னு சொன்னேன்,
யூனிசெல்லார் ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஆப்சன்ஸ் ஆஃப் ட்ரூ நியூக்ளியஸ், மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது எக்ஸப்ட் ரைபோசோம் தவிர. ரைபோசோம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் இதை இங்கே சொல்கிறாங்க. பாக்டீரியா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு கையில் ஃபுல்லாக மண் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து இருக்கும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், டெசர்ட், ஸ்னோ, டீப் ஓஷன்ஸ் இந்த இடத்துல எல்லாமே சர்வை பண்ணுறாங்க. ஸோ ஒன்று பேரசைட்டாகவும் இருக்கலாம், சரிங்களா? பேரசைட்டாகவும் பாக்டீரியா வந்து இருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாக்டீரியாவை ஷேப்பை பேஸ் பண்ணி 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸ்பெரிக்கல் ஷேப் காக்கஸ், ராட் ஷேப் பெசிலஸ், கமா ஷேப் வைப்ரியம், ஸ்பைரல் ஷேப் ஸ்பைரலம். ஓகேவா? காக்கஸ், பெசிலஸ், வைப்ரியம், விப்ரியோ, ஸ்பைரலம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கமா ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப் காக்கஸ், ராட் ஷேப் பெசிலஸ், கமா ஷேப் விப்ரியம், ஸ்பைரல் ஷேப் ஸ்பைரலம். கீழே வந்து அந்த இமேஜ் கொடுத்துருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இமேஜ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இமேஜை கொடுத்து கொஷின்ஸில் கேட்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தாலும் பட் அதோட பிஹேவியர் எப்படி இருக்குமா? காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. மித்த ஆர்கானிசமாக கம்பேர் பண்ணும்போது இவங்களோட மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து மோர் எக்ஸ்டென்சிவ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஹெட்டிரோட்ரோப்ஸ். சம் பாக்டீரியா மட்டும் தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களாவே ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஃப்ரம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டேட்லேருந்து. ஸோ மேபி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸாகவும் இருக்கலாம், கீமோசிந்தட்டிக் நம்ம பார்த்தோம் 5 கிங்டமில் ஆட்டோட்ரோப்ஸை 2ஆக சொல்லியிருந்தாங்க. ஒன்று ஃபோட்டோசிந்தட்டிக், இன்னொன்று கீமோசிந்தட்டிக், சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்றது இங்கே என்ன? ஒன்று ஆர்கானிசம் டெட் மேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? இல்லைனா லிவிங் மேட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். சாப்ரோஃபைட்ஸாகவும் இருக்கலாம், பேரசைட்ஸாகவும் இருக்கலாம்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்கி பாக்டீரியா. ஸோ ஆர்கி பாக்டீரியானாலே நல்லா ஞாபகம் வருது, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சர்வை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்க பாக்டீரியா குரூப்பை தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஆர்கி பாக்டீரியா. சால்ட்டி ஏரியாஸில் சர்வை பண்ணுற அந்த பாக்டீரியாவை தான் ஆலோஃபைல்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்ஸா, தெர்மோ அசிடோஃபைல்ஸ், மார்சி ஏரியாஸ். ஸோ மெத்தனோஜன், இதை நோட் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். சால்ட்டி ஏரியாஸில் இருக்கிறத ஆல்ஃபோஃபைல்ஸ், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், தெர்மோ அசிடோஃபைல்ஸ், மார்சி ஏரியாஸ், மெத்தனோஜன். ஸோ மித்த பாக்டீரியாவுக்கும் அதர் பாக்டீரியாவுக்கும் ஆர்கி பாக்டீரியாவுக்குள்ள டிஃப்ரென்ஸை எதை வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா செல் வால் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ மெத்தனோஜன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கவ் அண்ட் பஃபலோஸோட கட் பார்ட்டில் வந்து இருக்காங்க. மெயினாக மீத்தேன் அப்படின்ற கேஸ் ப்ரொடக்ஷனுக்கு, சரிங்களா? ஃப்ரம் கவ் டங்லேருந்து மீத்தேன் பயோகேஸ்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து மெத்தனோஜன் அப்படின்ற பாக்டீரியா சர்வை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கவ் அண்ட் பஃபலோஸோட கட் பார்ட்டில் மெத்தனோஜன் அப்படின்ற பாக்டீரியா இருக்கிறது மூலமா மீத்தேன் அப்படின்ற கேஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஆகுது. அதுதான் பயோகேஸ்ன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர்கி பாக்டீரியா பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ பாக்டீரியா. ஸோ யூ பாக்டீரியான்றது தௌசண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் யூ பாக்டீரியா ஆர் ட்ரூ பாக்டீரியா வந்து இருக்குது. ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா செல் வால். அவங்களுக்கு வந்து செல் வால் வந்து ரிஜிடாக இருக்கும். ஃப்ளாஜெல்லம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லொக்கமோஷன்னாலே நம்மளுக்கு மெயினாக ஞாபகம் வருது ஃப்ளாஜெல்லா ஆர் சிலியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர். ஃப்ளாஜெலா இருந்துச்சுன்னா அவங்க மூவ் ஆவாங்க, ஃப்ளாஜெலா இல்லை அப்படின்னா அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து நம்ம ஆட்டோட்ரோப்ஸில் 2 பார்த்தோம். ஒன்று ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ், இன்னொன்று கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் சைனோபாக்டீரியா அப்படின்றத ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குளோரோஃபில் ஏ அப்படின்ற பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. க்ரீன் பிளான்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு குளோரோஃபில் ஏ அப்படின்ற பிக்மெண்ட்ஸ் இருக்கிறனால. சைனோபாக்டீரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிசெல்லுலார், சிங்கிள் செல், கலோனியல் ஃபார்மேஷனாக குரூப்பாக, ஃபிலமெண்டஸ்னால் லீஃப் லைக் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது. ஓகேவா? ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருப்பாங்க, மெரைன்லேயும் இருப்பாங்க, டெரஸ்ட்ரியல் ஆல்கேலையும் இருக்காங்க. இந்த காலனிஸை சரௌண்ட் பண்ண அந்த ஒரு ஷீட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜிலாட்டினஸ் ஷீட்டு. இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த ப்ளூ கலரில். ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க மியூசிலேஜ் ஷீட் ஆர் ஜிலாட்டினஸ் ஷீட். ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வாட்டர் பாடிஸ் வந்து பொல்யூஷன் பண்ணுறாங்க ப்ளூம்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி. ஓகேவா? சம் ஆர்கானிசம் அவங்களுக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க ஹெட்டிரோசிஸ்ட்.
அந்த ஹெட்டிரோசிஸ்டோட மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். சரிங்களா? எக்ஸாம்பிள் நாஸ்டக் அண்ட் அபினா. ஸோ நம்ம படிச்சிருப்போம்ல நீங்கள் ஸ்கூல்லலாம் நைட்ரஜன் சைக்கிள், நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து பிளான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை அவங்களால டைரெக்டாக அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பாக்டீரியா மூலியமாக அது வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்கும் த்ரூ ரூட்ஸ் மூலயமா. ஓகேவா? அதுக்கு பண்ணுறது தான் அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பாக்டீரியாவுக்கு ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வந்து இருக்கான். ஓகேவா? அது மூலிமா நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நாஸ்டக் அண்ட் அபினா. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்றது இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்லேருந்து சச்சஸ் நைட்ரேட், அம்மோனியா. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஆர்கானிக் சப்ஸ்ட்ரேட்ஸ் மூலமாக ஏடிபி ப்ரொடக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ணுறாங்க நியூட்ரியன்ஸை, நைட்ரஜன், பாஸ்பரஸ், அயன் அண்ட் சல்ஃபரை ரீசைக்கிள் பண்ணுறாங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் பார்த்துட்டோம் அண்ட் கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியாவில் 2 பார்த்தோம், ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோட்ரோபிக் பாக்டீரியா. ஸோ ஹெட்டிரோட்ரோபிக் பாக்டீரியான்றது நேச்சரில் அபடண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து மெயினாக டீகம்போசர்ஸ். இவங்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெயினாக டீகம்போசர்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க பெனிஃபிஷியலாகவும் இருக்கலாம், ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். பெனிஃபிஷியல் அப்படின்றது என்னென்னு சொல்லுவாங்க, மில்க்லேருந்து கேர்டு மேக் பண்ணுறதுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு, நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ஸ்க்கு, லெக்யூம் ரூட்ஸு. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பெனிஃபிஷியல். அதே வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு, அதே மாதிரி வந்து பிளான்ஸ், அனிமல்ஸ்க்கு எல்லாமே. காலரா, டைஃபாய்டு, டிட்டானஸ், சிட்ரஸ் கேங்கர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாக்டீரியா மூலமா டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான். அதே மாதிரி பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பாக்டீரியாவோட நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் போகிறதுக்கு 20 மினிட்ஸில் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போது ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ். இது வந்து எண்டோஸ்போர் சொல்லுவாங்க. பாக்டீரியாவோட சுற்றி ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லாமல் இருக்கும்போது அவங்கள சுற்றி சிஸ்ட் வால் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி சிஸ்ட் வால்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. அதுக்குள்ளே குட்டி குட்டி ஸ்போர்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆனோடனே இந்த செஸ்ட் வால் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி இந்த ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுலேருந்து பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகும். இதை தான் வந்து எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி பாக்டீரியாவுக்கு வந்து கேமெட் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ த்ரூ டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம படிச்சிருப்போம்ல பயோடெக்னாலஜி டாப்பிக்லலாம், ஸ்கூலில் 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஃப்ரம் ஒரு பாக்டீரியாலேருந்து அதர் பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமா. சரிங்களா? அது மூலமாகவும் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன். ஒன்று ஃபிஷன் அப்படின்றது ஒரு பாக்டீரியா 2 பாக்டீரியாவும் ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போது பாக்டீரியாவுக்கு வந்து நியூக்ளியஸ் அப்படின்றது கிடையாது. அப்போ பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ இருக்கும். இப்போ பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா அந்த டிஎன்ஏ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளாய்டு அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நியூக்ளாய்டுன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாக்டீரியா அவங்களோட நியூக்ளாய்டு டிவைட் ஆகி அதுக்கப்புறம் செல் வால் வந்து டிவைட் ஆகும் இந்த மாதிரி. இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபிஷன் ப்ராசஸ். இந்த நியூக்ளாய்டு டிவைட் ஆகுறதுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்குவாங்க. லாஸ்ட்டு 2 மினிட்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல் வால் டிவைட் ஆகும். ஸோ டோட்டலாக பாக்டீரியாவோட ரீப்ரொடக்ஷன் 20 மினிட்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மைக்கோபிளாஸ்மா. ஸோ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ன்றது எதை சொல்லுவாங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. ஸோ இவங்களுக்கு வந்து செல் வால் இருக்காது, கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். அதே மாதிரி மெனி மைக்கோபிளாஸ்மா பேத்தோஜனாகவும் இருப்பாங்க. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லேக் செல் வால், கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன் ஆர் பேத்தோஜன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ். ஓகேவா? இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ன்றது எதை சொல்லுவாங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது இப்போ மொனீரா அப்படின்ற கிங்டம் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரொட்டிஸ்டானாலே என்னன்னு சொன்னேன், மொனீரானா யூனிசெல்லா, ப்ரோகேரியாட்ஸ்னா மொனீரா. அதே ப்ரொட்டிஸ்டா அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்க, யூனிசெல்லா யூகேரியாட்ஸை வந்து ப்ரொட்டிஸ்டான்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சில
பயாலஜிஸ்ட் ப்ரொட்டிஸ்டா வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரொட்டிஸ்டாவும் இல்லை அப்படின்னா பிளான்ட் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம புக்கில் வந்து எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், புரோட்டோசோவன் இதெல்லாமே ப்ரொட்டிஸ்டாவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ப்ரொட்டிஸ்டா அப்படின்ற கிங்டமை பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கை கிங்டமோட அதை லிங்க் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொட்டிஸ்டாவோட செல் பாடி பார்த்தோம் அப்படின்னா வெல் டிஃபைன். ஏன்னா யூகேரியாட்ஸும் நம்ம சொல்லிட்டோம். அப்போ யூகேரியாட்ஸ்னால் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சில ப்ரொட்டிஸ்டாக்கு ஃப்ளாஜெலாவும் இருக்கலாம், சிலியா ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃப்ளாஜெலா, சிலியா இருந்தாலே அவங்க கண்டிப்பாக மூவ் ஆவாங்க. ப்ரொட்டிஸ்டாவோட ரீப்ரொடக்ஷன்ஸ் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ப்ராசஸ் மூலமா பை செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன் மூலமா ப்ராசஸ் வந்து நடக்குதுன்றதை இங்கே சொல்லுங்கள். ஏசெக்ஷுவலாகவும் இருக்கலாம். ஏசெக்ஷுவல்னால் என்ன அர்த்தம்? வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். செக்ஷுவல்ன்றது இன்வால்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிறது பொறுத்து ப்ராசஸ் தான் செக்ஷுவல் ப்ராசஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரைசோஃபைட்ஸ். ஸோ கிரைசோஃபைட்ஸ் அப்படின்றது this group include diatoms and golden algae. கிரைசோஃபைட்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிரைசோஃபைட்ஸ் இருக்கிற குரூப்பில் வந்து டயாட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கேன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒன் வேர்டில் கேட்கலாம். கோல்டன் ஆல்கே வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெஸ்மிட்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மெயினாக மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் உள்ள காமன் டிஃப்ரென்ஸை நான் சொல்லிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கிரைசோஃபைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருப்பாங்க, மெரைன்லேயும் இருப்பாங்க. கிரைசோஃபைட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன். சரிங்களா? அதே டைனோஃப்ளாஜிலைட் வந்து மெரைன். ஓகேவா? கிரைசோஃபைட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன், டைனோஃப்ளாஜிலைட் மெரைன். அதே யூக்ளினாய்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டாக்னன்ட் வாட்டரில் இருப்பாங்க. ஸ்டாக்னன்ட் அப்படின்னா தண்ணி தேங்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க இருப்பாங்க. அவங்கள யூக்ளினாய்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதே ஸ்லைம் மோல்டுனால என்ன அர்த்தம்? ஃபங்கை தான் மோல்டு அப்படின்றத சில அதர் நேம்லேயும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது வந்து சாப்ரோஃபைட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். கிரைசோஃபைட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன். அதே வந்து டைனோஃப்ளாஜிலைட் மெரைன். யூக்ளினாய்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டாக்னன்ட் வாட்டரில் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க கிரைசோஃபைட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். கிரைசோஃபைட்ஸ் வந்து என்னது? ஃபோட்டோசிந்தட்டிக். அதே டைனோஃப்ளாஜிலைட் ஃபோட்டோசிந்தட்டிக். யூக்ளினாய்ட் போத் மிக்ஸோட்ரோபிக்ன்றதை சொல்லுவாங்க. மிக்ஸோட்ரோபிக் அப்படின்னா போத் சன்லைட் சோர்ஸ் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும் சன்லைட் சோர்ஸ் இல்லாமல் இருக்கும்போது அவங்க வந்து எட்டிரோட்ரோப்ஸாகவும் இருப்பாங்க. அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க? யூக்ளினாய்ட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ் ஸ்லைம் மோல்ட்ஸ் வந்து சாப்ரோஃபைட்ஸ் டெட் மேட்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஓகேவா? இது ஒரு காமன் டிஃப்ரென்ஸ். கிளியரா? கிரைசோஃபைட்ஸ் ஃபோட்டோசிந்தட்டிக், டைனோஃப்ளாஜிலைட் ஃபோட்டோசிந்தட்டிக், யூக்ளினாய்ட் மிக்ஸோட்ரோபிக், ஸ்லைம் மோல்ட்ஸ் சாப்ரோஃபைட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் டைனோஃப்ளாஜிலேட்ஸ்க்கும் யூக்ளினாய்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டைனோஃப்ளாஜிலேட் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஜெலா வந்து லாங்கிடியூடனலாகவும் டிரான்ஸ்வர்ஸாகவும் இருக்கும். டைனோஃப்ளாஜிலேட்டில் ஃப்ளாஜெலா லாங்கிடியூடனல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ். அதே யூக்ளினாய்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஜெலா ஷார்ட் அண்ட் லாங். ஷார்ட்டாகவும் இருக்கும், லாங்காகவும் இருக்கும் ஃப்ளாஜெலா. இதுதான் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ். இப்போது நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கிரைசோஃபைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திஸ் குரூப் இன்க்ளூட் டயாட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்காங்க, மெரைன்லேயும் இருக்காங்க. ஸோ மைக்ரோஸ்கோபிக் அப்படின்றது ஸோ வாட்டர் மைக்ரோஸ்கோபிக். சரிங்களா? அதே மாதிரி வாட்டர் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த அலைகள் வருதுல, அது மூலமா என்ன பண்ணிக்கிறாங்க? இவங்க ஃப்ளோட் ஆகிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? பிளாங்க்டான். ஸோ இவங்களை வந்து கிரைசோஃபைட்ஸ் வந்து பிளாங்க்டான் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக். டயாட்டம்ஸோட செல் வால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சோப் பாக்ஸ் மாதிரி இருக்குமா. சரிங்களா? இவங்களோட செல் வாலில் சிலிக்கா அப்படின்ற கண்டென்ட் எம்பெடடாக இருக்குது. இவங்க டெத் ஆனாலும் செல் வால் வந்து இன்டெஸ்ட்ரக்டபிள், டெஸ்ட்ராய் ஆகாது. சரிங்களா? அப்போது இந்த டயாட்டம்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? அப்படியே டெத் ஆனாலும் கீழே போய் என்ன ஆகும்னா டெபாசிட் ஆகும். சரிங்களா? ஸோ பில்லியன் ஆஃப் இயர்ஸ் வந்து அது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா டைட்டமேசியஸ் எர்த்துன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரெஃபர்ட் அஸ் டைட்டமேசியஸ் எர்த்து. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கிரிட்டி அப்படின்றது ஒரு சொரப்பாக இருக்குது. அதனால அது வேரியஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாலிஷிங், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி டயாட்டம்ஸ் ஓஷன்ஸில் சீஃப் ப்ரொடியூசர். சரிங்களா? ஓஷன்ஸில்
சீஃப் ப்ரொடியூசராக யார் இருக்கா அப்படின்னா டயாட்டம்ஸ். ஸோ டயாட்டம்ஸ் குரூப் வந்து டெஸ்மிட்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைனில் இருக்காங்க. பிளாங்க்டான், ஃபோட்டோசிந்தட்டிக், இவங்களோட செல் வால் சிலிக்காவில் எம்பெடட் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கு சோப் பாக்ஸ் மாதிரி இருக்குன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ செல் வால் இவங்க டெத் ஆனாலும் செல் வால் வந்து டெபாசிட் ஆகும். ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டயட்டமேசியஸ் பீங் கிரிட்டியாக இருக்கிறனால சாயில் யூஸ், அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னா பாலிஷிங், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க ஓஷன்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து கிரைசோஃபைட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைனோஃப்ளாஜலைட். டைனோஃப்ளாஜலைட் மெரைன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக், எல்லோ க்ரீன், சரிங்களா, எல்லோ க்ரீன் ப்ரௌன் ப்ளூ ஆர் ரெட். ஸோ டிபெண்ட் ஆன் மெயின் பிக்மெண்ட்ஸ் செல்ஸில் இருக்கனால இதை பேஸ் பண்ணி அவங்களோட கலர் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி செல் வாலில் வந்து செல்லுலோஸ்னால் ஆயிருக்கு. அங்கே வந்து கிரைசோஃபைட்ஸில் சிலிக்கான் பார்த்தோம், இங்கே செல்லுலோஸ். ஸோ இவங்களுக்கு வந்து 2 ஃப்ளாஜலாக இருக்கும், ஒன்று லாங்கிடியூடனல், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ஆஃபனாக நம்மளுக்கு இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெட் டைனோஃப்ளாஜலைட், எக்ஸாம்பிள் கானியாலாக்ஸ். சரிங்களா? இது கடலில் இருக்கனால கடல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெட் பிக்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குமா கடல் அப்பியர் ஆகுது. சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரெட் கலரில் தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து லார்ஜ் நம்பர்ஸ் வந்து டாக்ஸின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க டைனோஃப்ளாஜலைட் குரூப்பை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் மெரைன் அனிமல்ஸ் எல்லாமே டெத் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து டைனோஃப்ளாஜலைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூக்ளினாய்ட்ஸ். யூக்ளினாய்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசமில் சர்வை பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டரில். செல் வால் இருந்தாலும் இவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ப்ரோட்டீன் லேயராக எதை சொல்கிறாங்கன்னா பெல்லிக்கல். ஸோ பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு இது நீட் கொஷினில் கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 2 ஃப்ளாஜலாக இருக்குது, ஒன்று ஷார்ட் இன்னொன்று லாங். ஸோ பீங் ஃபோட்டோசிந்தட்டிக் இவங்களுக்கு வந்து மிக்சோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொன்னோம். சன்லைட் சோர்ஸ் இருக்கும்போது ஃபோட்டோசிந்தட்டிக்காகவும், சன்லைட் சோர்ஸ் இல்லாமல் இருக்கும்போது எட்டிரோட்ரோப்ஸாகவும் மாறுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி யூக்ளினாய்ட்ஸில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் ஹையர் பிளான்ஸில் உள்ள பிக்மெண்ட்ஸ் மாதிரியே ஐடென்டிக்கலாக இருக்குன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் யூக்ளினா. ஸோ இதுதான் வந்து யூக்ளினாய்ட். ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்னு இருக்காங்க. செல்வால் போக அடிஷ்னலாக ஒரு லேயர் வந்து பெல்லிக்கல்ன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. பாடி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒன்று ஷார்ட் இன்னொன்று லாங். மிக்சோட்ரோபிக் நியூட்ரிஷன், அதே மாதிரி வந்து ஹையர் பிளான்ஸில் இருக்கிற பிக்மெண்ட் மாதிரியே இவங்களுக்கு அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. எக்ஸாம்பிள் யூக்ளினா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்லைம் மோல்ஸ். ஸோ ஸ்லைம் மோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்லைம் மோல்ஸ்னாலே சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட். சரிங்களா? ஸோ இவங்க வந்து பாடி வந்து டீகேயிங் ட்விக்ஸ் அண்ட் லீவ்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்கல்ஃப் பண்ணுவாங்க. அப்படியே வந்து என்ன ஆகுமா பாடி வந்து மூவ் ஆகுது. சூட்டபிள் கண்டிஷன்ஸ் அப்போது இவங்க வந்து ஒரு அக்ரிகேஷன், ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் அப்போது இவங்கள அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்கள வந்து ஒரு ஷீட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிக்கிறாங்க. அதுதான் வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்போது இந்த பிளாஸ்மோடியம்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டிங் பாடிஸ் மாதிரி டெவலப் ஆகுது. அதில் வந்து ஸ்போர்ஸ் டிப்ஸில் வந்து ஸ்போர் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும்ன்றதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த இது வந்து அந்த ஃப்ரூட்டிங் பாடி பர்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஸ்போர் வந்து என்ன ஆகுமா ரிலீஸ் ஆகும். அதுலேருந்து நியூ ஸ்லைம் மோல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்போர்ஸ்க்கு வந்து ட்ரூ வால்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ட் பவர் ஜாஸ்தியாக இருக்கிறனால மெனி இயர்ஸ்க்கு அவங்க சர்வை பண்ணுறாங்க. அதே மாதிரி காற்று அடிக்கிறது மூலிமா, ஏர் கரண்ட் மூலிமா அந்த ஸ்போர்ஸ் வந்து என்ன ஆகுது டிஸ்பர்ஸ்ட் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. இதை தான் வந்து இங்கே ஸ்லைம் மோல்ஸுன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்லைம் மோல்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புரோட்டோசோவன். ஸோ புரோட்டோசோவன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் புரோட்டோசோவன்ஸ் ஆர் எட்டிரோட்ரோப்ஸ். ப்ரிடேட்டர்ஸாகவும் இருக்கலாம், பேரசைட்ஸாகவும் இருக்கலாம். சம் மெம்பர்ஸ் இது வந்து அனிமல்ஸோட லிங்க் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 4 குரூப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அமீபாய்ட் புரோட்டோசோவா. தீஸ் ஆர்கானிசம் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருப்பாங்க, சீ வாட்டர்லையும் இருக்காங்க, மாய்ஸ்ட் சாயிலையும் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஸோ இவங்களுக்கு வந்து சூடோபோடியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அது மூலிமா ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. அது மூலிமா தான் என்ன பண்ணுவாங்க கேப்சர் பண்ணுறாங்க ப்ரேவை எல்லாத்தையுமே. ஸோ மெரைன் ஃபார்ம்ஸில் வந்து சிலிக்கா செல்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் என்டமீபா ஆர் பேரசைட்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவா. தீஸ் மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர் பேரசைட். ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கலாம், பேரசைட்டாகவும் இருக்கலாம். இவங்களுக்கு ஃப்ளாஜலா அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எங்களுக்கு காஸ் பண்ணுற டிசீஸ் நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ். எக்ஸாம்பிள் ட்ரிப்பனோசோமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சிலியேட்டட் புரோட்டோசோவா. சிலியேட்டட் புரோட்டோசோவா அப்படின்றது
தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். உங்கள் பாடியில் வந்து கல்லட் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அது மூலயமா தான் இப்போ எப்படி அந்த ஒரு கேவிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அது மூலயமா வாட்டர் உள்ளே போகும்போது அது மூலமாக ஃபுட்டு வந்து என்ன ஆகுது, உள்ளே என்ட்ரு ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதான் இதோட லைனோட மீனிங். ஓகே, the coordinate movement of rows of cilia cause the water laden with the food to be steamed into the gullet. Example, ciliated protozoan க்கு எக்ஸாம்பிள் paramecium. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோசோவன்னாலே நம்மளுக்கு தெரியும் மலேரியா. ஸோ ஸ்போர் லைக் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். 2 ஹோஸ்ட்டை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களோட லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி 2 ஹோஸ்ட், ஒன்று மஸ்கிட்டோ, இன்னொன்று ஹியூமன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்போர் லைக் ஸ்டேஜ் தான் ஸ்போரோசோவன் இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே நம்ம வந்து புரோட்டோசோவனில் பார்த்தோம். அமீபாய், புரோட்டோசோவன், ஃப்ளாஜிலேட்டட் புரோட்டோசோவன், சிலியேட்டட் புரோட்டோசோவன், ஸ்போரோசோவன் இதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம இன்ட்ரொடக்ஷன், பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்னா என்ன, அதே மாதிரி வந்து மொனிடானா என்ன, புரோட்டிஸ்டா கிங்டம் என்ன அப்படின்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.